விஜயகாந்த் சார் இருந்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, அவர் இல்லை. அதனால விஜய் வரணும், விஜய் வரணும். கண்டிப்பா வரணும். பண்ணிக்கிட்டா விஜய் பிடிக்குமா? விஜய் அரசியல் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ரொம்ப பிடிக்கும். அவர் வந்தாருன்னா இந்த பூமியில வந்து ஒரு மாற்றம் தெரியும். இத்தனை வருஷம் திமுக பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு தளபதி, ஆனா டிவிக்கு ஜெயிச்சா போதும். ஆனா நம்ம ஒண்ணு முடிவு பண்ணிடலாம், மக்கள் முடிவு இல்ல, பண்ணலாம். மக்கள் கிட்ட பயங்கரமான ஆதரவு இருக்கு நம்ம. கேப்டன் எப்படி வந்தாரு? கூத்தாடி தானே வந்தாரு. எல்லாரும் கூத்தாடி தானே வராங்க. அடுத்த தலைமுறைக்கு வந்து விஜய் வர வாய்ப்பு இருக்கு சார். விஜய் வர்றது பிடிக்கும். அண்ணாமலை இருக்கிறாரு, சீமான் இருக்கு. அவங்கெல்லாம் வர வாய்ப்பு இல்லை சார். வாய்ப்பு இல்லை. சும்மா பேசிட்டு போவாங்களா தவிர அவங்கெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. மக்கள் ஏத்துக்கிட்டே இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் ஒரு அண்ணன் தான் அவரு. இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவரு வந்து செய்ய முடியாது. அவரு பேர்ல மத்தவங்க வந்து செய்யறாங்கல்ல. சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்கப்பா, கேளு. யாருமா வரணும்னு நினைக்கிறேன்? விஜய் தாங்க. ப்ரோ, புதுக்கோட்டை பேர் விஷாத்து. நீங்க எப்படி பிரதர் பாக்குறீங்க விஜய் அவரோட அரசியலை? விஜய் தாக்கு பிடிப்பாரா? இத்தனை வருஷம் திமுக பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு தளபதி, ஆனா டிவிக்கு ஜெயிச்சா போதும். ஆனா நம்ம ஒண்ணு முடிவு பண்ணிடலாம், மக்கள் முடிவு இல்ல, பண்ணலாம். மக்கள் கிட்ட பயங்கரமான ஆதரவு இருக்கு நம்ம எடுக்கிறோம். அது உண்மைதான். ரசிகர் ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? யாரு கூட கூட்டணி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னைய பொறுத்த வரைக்கும் தனியா நின்றாதான் நல்லது. தனியா தனியா நிக்கணும். அவரு யாரோடையும் சேர்ந்தா சட்டை தனியா நிக்கணும். விஜயகாந்தோட நின்றா போதும். ஆனா அவர் எப்போ, ஏன்னா சேர்த்து விட்டது அவர் தான். அன்னை முறையால தம்பி நிக்கட்டும். தெரிஞ்ச வரைக்கும் தனியா நிக்கிறது, ஆனா விஜயகாந்தோட நின்றா போதும். ஓகே, தனியா நிக்கணும். ஒருவேளை கூட்டணினா விஜயகாந்த் தான். வேற யாரோடையும் கூட்டி சேர்ந்த யாரும் கட்சி நல்லா இல்லை அவ்வளவுக்கு. அவ்வளவுதான் சொல்ல போனா. தாக்கு பிடிப்பாரா விஜய்? எவ்வளோ பார்த்தாச்சு. ஏன் அவ்வளவு இது சினிமாலேயே அவ்வளோ தாக்கப்பட்டு தான் மேலே வந்தாரு. இதெல்லாம் என்ன விஷயம்? அதெல்லாம் அடிச்சு தூக்கி வந்துடுவாங்க. ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுமா? ஆகும் ப்ரோ. அதெல்லாம் வெறித்தனமா. இதெல்லாம் எவ்வளோ வந்தாச்சு. இதெல்லாம் பார்க்கறதுக்கலாம். அவ்வளோதான், ஹைலைட் தான் போனேன். தலைவா துப்பாக்கின்னு சொல்லிட்டு எவ்வளோ எப்படி தம்பி பாக்குறீங்க? விஜய் பிடிக்குமா? பிடிக்கும். நீங்க யாரோட ஃபேன்? விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் ஃபேன். நீங்களே பார்த்துட்டு பேசாம போலாமா? எப்படி பாக்குறீங்க? விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, நல்லதுதான். நல்லதுதான். ஆனா வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கும். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, அதிமுக திமுக தான் ஓட்டு போடுவாங்க, விஜய் எல்லாம் சும்மா அப்படியே சீன் போட வேண்டியது. ஆனா ஓட்டெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க. 26ல பார்ப்போம். 26ல பார்ப்போம். அதுக்கு பதிலடி கொடுப்பாங்களா விஜய் ரசிகர்கள்? கண்டிப்பா கொடுப்பாங்க. பிடிக்கும். அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க சார். அப்படி மைக்கில் சொல்லுங்க. விஜய் வர்றது பிடிக்கும். நீங்க சொல்லுங்க. என்ன காரணத்துக்காக விஜய்க்கு? பெண்களுக்காக விஜய் வரணும், கண்டிப்பா வரணும். அவர் வந்தாருன்னா இந்த பூமியில வந்து ஒரு மாற்றம் தெரியும். மாற்றத்திற்கான தலைவரா விஜய் மாறுவார்னு எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வருதுக்கு? என்ன காரணம்? இல்ல, அவர் பெண்களுக்காக நிறைய பண்ணிருக்காருல்ல. என்ன பண்ணல அவரு, அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கூத்தாடிகள் குறிப்பா சினிமால இருந்து வந்தவங்க எதுக்கு அரசியலுக்கு வரணும், அவங்க நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. சரி, எம்ஜிஆர் எப்படி வந்தாரு? ஆட்சிக்கு எம்ஜிஆர் எப்படி வந்தாரு? கூத்தாடி தானே வந்தாரு. கேப்டன் எப்படி வந்தாரு? கூத்தாடி தானே வந்தாரு. எல்லாரும் கூத்தாடி தானே வராங்க. தெருவுல கூத்தாடுறவங்களாம் இப்ப எப்படியோ இருக்காங்கல்ல. அப்ப ஏன் அவர் வரக்கூடாது அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா பெண்கள் வந்து சொல்றாங்க, பெண்கள் பாதுகாப்பை விஜய் உறுதிப்படுத்துவாரு அப்படின்னு. விஜய் வந்துட்டா போதும், பெண்களுக்கான பாதுகாப்பு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இருக்கும். அவர் எல்லாரும் வந்து தலைவருங்கிறத விட அண்ணன் சொல்றாங்க, குறிப்பா பெண்கள்லாம். அது எங்க அண்ணன், எங்க தலைவர் கிடையாது, எங்க அண்ணன் விஜய், எங்க அண்ணன். ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் ஒரு அண்ணன் தான் அவரு. இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவரு வந்து செய்ய முடியாது. அவரு பேர்ல மத்தவங்க வந்து செய்யறாங்கல்ல. அவரு இறக்குன தலைவர் வந்து அவரு இப்ப வந்து வச்சிருக்கவங்க வந்து எங்களுக்காக இறங்கி செய்யறாங்கல்ல. அப்ப அவரு கண்டிப்பா வரணும். 2026ல கப் அவர் தான் அடிப்பாரு. நிச்சயமா விஜய் தான் அடிப்பாரு. அண்ணன் தான் வாங்குவாரு. அடுத்த தலைமுறைக்கு வந்து விஜய் வர வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெட்டையில வந்து யாரும் அடுத்த இது இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் வந்து அடுத்ததும் அவருக்கு பின்னாடி இப்போ விஜய் வர வாய்ப்பு இருக்குது. புதுசாக வந்தால் பண்ணுவார் சார். விஜய் சார் வந்து பண்ணுவார். எதனா புதுசாக பண்ணுவார். அது ஒரு நம்பிக்கை தான். ரெண்டு பேருமே ஒன்றும் பண்ணலை. மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அது இதுன்னு எதுவுமே கொடுக்கல. இப்போ புதுசாக வந்தால் விஜய் சார் எதனா பண்ணுவார். புதுசாக பண்ணுற கூட்டணி வச்சா இன்னும் கொஞ்சம் மெஜாரிட்டியாக வர வாய்ப்பு இருக்குது சார். அண்ணாமலை இருக்காரு, ஒரு சைடு எடப்பாடி இருக்காரு, ஒரு சைடு சீமான் இருக்காரு. என் கருத்து கணிப்பு ரெட்டையில கூட தான் கூட்டணி வைக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. கூட்டணி வச்சா கொஞ்சம் மெஜாரிட்டியில வர வாய்ப்பு இருக்கு சார். விஜய் சார் வந்து கூட்டணியில வந்தா மெஜாரிட்டியில வர வாய்ப்பு இருக்கு. இவங்க அரசியல் அண்ணாமலை இருக்காரு, சீமான் இருக்காரு, அவங்கெல்லாம் வர வாய்ப்பு இல்லை சார். சும்மா பேசிட்டு போவாங்களா தவிர அவங்கெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை கூட அந்த அளவுக்கு இல்லை சார்.
பிஜேபிலாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தலை தூக்க முடியாது சார். இவங்க 2 பேர் திமுக, அண்ணா திமுக 2. அடுத்தது வந்து விஜய் வர வாய்ப்பு இருக்கு. விஜய் வர வேற யாரும் வர வாய்ப்பு இல்லை. ஆ, அவ்வளோதான் சார். இப்போ ஒருவேளை வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகள்லாம் வந்து தாவேக்கா கூட கூட்டணி வச்சுட்டு எப்படி இருக்கு? கூட்டணியாக இருக்கலாம் சார். கூட்டணி வச்சா கொஞ்சம் மெஜாரிட்டியாக வரலாம். அவ்வளோதானே தவிர வேற வாய்ப்பு ஒன்றும் இல்லை. நன்றி. ஓகே சார். சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்கப்பா கேளு. யாரும்மா வரணும்னு நினைக்கிறேன்? விஜய் தாங்க என்ன காரணமா அவர் சொல்ல? வரணும், ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க? 500 1000 ரூபாய் ஓட்டு வாங்கிக்கிட்டு எல்லாரும் லஞ்சமே வேண்டாங்க, லஞ்சமே எங்களுக்கு வேண்டாம். நல்ல ஆட்சி வரணும். அது விஜய் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்ட்டு இல்லை, ஒரு மாற்றம் கிடைக்கும் இல்லையா? விஜயகாந்த் சார் இருந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர் இல்லை. அதனால விஜய் வரணும், விஜய் வரணும். கண்டிப்பா வரணும். நாங்கள் விஜய் தான் விஜய் வருவாரு நம்பலாங்களாமா? நாங்கள் நம்புறோம், கண்டிப்பா நம்புறோம். நீங்க சொல்லுங்க, யாருக்கு வரணும்? விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும். என்ன காரணம் விஜய் தான் வரணும் சொல்லுங்க? அதான் ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. விஜய் மேல இல்லை, இவ்வளவு ஒரு பணத்தை இழந்துட்டு வராரு இல்லைங்க நடிப்புல. வருஷத்துக்கு ஒரு 300 கோடி ரூபாய் விட்டுட்டு வராருன்னா பெரிய ஒரு இது இல்லையா? அதாவது இது மக்கள் ஏத்துக்குறாங்க நினைக்கிறேன். மக்கள் ஏத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா 30 வயசுக்கு மேலனா வந்து யார் வந்து அதிமுக திமுக தான் சொல்றதுதான்ப்பா, அப்படி சொல்லுவாங்கல்ல, பார்த்துட்டே தானே இருக்கிறோம். எல்லாம் எது தர்றேன்றாங்க, ஒண்ணுமே கொடுக்கல. நாங்கள் 100 ரூபா 1000 ரூபாய் கிடைக்கும், எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே இல்லைப்பா. நாங்களும் எல்லாம் அப்ளிகேஷன்லாம் போட்டோம், எதுவுமே இல்லை. கேட்டால் உங்களுக்கு இது இருக்கு, ஜிஎஸ்டியில் நீங்கள் கட்டுறீங்க, ஐடியில் இருக்கீங்க, அதனால இல்லைன்றாங்க. ஓகே. ஆனா இது வந்து விஜய் வந்தாருன்னா கன்ஃபார்மா நல்லது பண்ணுவாரு. கண்டிப்பா பண்ணுவாரு. கண்டிப்பாக பண்ணுவார். விஜய் தான். அதுக்கப்புறம் மக்களோட எதிர்பார்ப்பு கேட்கவே வேணாம். சரி, தானாவே மக்கள் வந்து அவர் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுவோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியலுக்கு வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கஷ்டப்படாதான் மேலே வர முடியும், கஷ்டப்பட்டு நல்லா இருக்கு. ஸ்ட்ரைட்டாக மேலே வர முடியாது. இப்ப இருக்கிறதுல எந்த கட்சி நல்லா செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க? அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச கட்சி அந்த மாதிரி இல்லைன்னா? எந்த கட்சியும் கிடையாது, எல்லாரும் அவங்கவுங்க சுயநலத்துக்காக வாழ்றாங்க. ஆனா நீங்க என்னைக்கு ஆனா உண்மையா வாழுங்க. உண்மையாவே. நன்றி. அப்ப நீங்கடா விஜய் பிடிக்குமா? விஜய் அரசியல் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். விஜய் வெற்றி பெறுவார் நினைக்கிறேன் 2026ல. சொல்லு, முடியுமா? சரி, முடியாது. சரிடா பாப்பா. சரி. விஜய் அரசியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா? எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இல்ல, உங்களுக்கு விஜய் பேசிக்கா பிடிக்குங்களா? வாடா, அவன் தான் நல்லா பேசுவான், எனக்கு அவ்வளோ பேச வராது. இல்ல, உங்களுக்கு இந்த நார்மலா சொல்லுங்க, விஜய் பிடிக்குமா? ம். அவர் வந்து அரசியல் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? தெரியலையா? நீங்க விஜயோட படங்களா பார்த்துருக்கீங்க, எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? சிவகாசி சிவகாசி பிடிக்கும். அதை விட்டா அப்புறம் மெர்சல். அரசியல்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்லது செஞ்சா வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. எந்த கட்சியும் கிடையாது, எல்லாரும் அவங்கவுங்க சுயநலத்துக்காக வாழ்றாங்க.